ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்டா பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, நம்ம ராணி ஒரு பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினை மயக்கம் போட வச்சு, அதே நேரத்துல அந்த ப்ரோ இருக்கான்ல, அவனும் வாண்டடா போயிட்டு அதுல இன்வால்வ் ஆகிட்டான். ஆக மொத்தத்துல ராணி இவங்களும் சேர்ந்து தான் பிளான் பண்றாங்க போல. இந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோவை கூட்டு போயிட்டு அந்த பிள்ளைக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கதவை ஓபன் பண்ணா, ஐயோ இப்படி ஒரு கொடுமை நடக்கவே நடக்காது. அதுவும் என் மகனுக்கு பிடிச்ச பொண்ணு இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் விருந்தினரா வந்த ஒரு ஆள் கூட, ச்சே இதெல்லாம் என் நாட்டுக்கு வெக்கக்கேடு, இதை எப்படி நீ பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி காட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்குது. இதை பார்த்த ஹீரோக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஆனா அங்கதான் வைக்கிறாங்க ட்விஸ்ட். ஹீரோயின் இருந்துட்டு அங்க இருந்து வரல, வெளியில இருந்து வரா. அப்ப அங்க இருக்குது யாரா அப்படின்னு பார்த்தா நாம இளவரசி. இதை பார்த்தோன்னே ராணி பையன் ஷாக்காகி, நீ எப்படி இங்க இங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கட்டு தடுமாறிட்டு இருக்க. அப்பதான் நடந்த விஷயத்தையே நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு தங்கச்சி கூட பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டு போயிருப்பான்ல, அப்போ போயிட்டு விஷயத்த சொல்லியிருப்பான். நீ இந்த மாதிரி ராணிக்கு வேலை செய்யற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது உன்னோட முழு விருப்பப்படி பண்ணல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதனால எனக்கு நீ இந்த ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? பண்ணுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்டா கேட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரோ பையப்புல தான் வாண்டடா ராணியை மீட் பண்ணி இப்படி ஒரு பிளானை போட்டு உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் மேல ஒரு கண்ணு போல. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இதனால ராணி அங்க வாயை திறக்க முடியாம போயிடுது, வேற எதுவும் பேச முடியாம போயிடுது. ஹீரோக்கு தான் சிரிப்பா வருது. அப்புறம் பார்த்தா என்ன ஆகுது, நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி அந்த புகையில கொஞ்சம் ஒரு மார்க்கமா இருந்துகிட்டு இருந்தா, இப்ப ஹீரோ போன உடனே பச்சக்குன்னு இச்சி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கொஞ்சம் எல்லை மீறி போக, இது என்னோட சான்ஸ் அப்படின்ட்டு ஹீரோவும் கொஞ்சம் உமா கொடுக்க இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல மாத்து மருந்து கொடுத்து அவனே நார்மல் ஆக்கிடுறான். என்னடா ஆச்சு இவனுக்கு, இவனே உமா கொடுக்குறான், இவனே நார்மல் பண்ணி விடுறான். என்னதான்டா நடக்குதுங்க? நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கேட்கிறா, எதுக்காக என்ன நீங்க இன்னொருத்தருக்கு விட்டு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவன் வந்துட்டு நமக்கு ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு, நமக்கு எதிராக அவன் தான் சதி பண்றானோ அப்படின்னு சொல்லும்போது, அவனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்ல போனா அவன் வந்துட்டு எங்க அப்பாவோட வளர்ப்பு பையன் தான் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அவனுக்கு இப்பதான் டவுட்டே அதிகமாகுது. அதேபோலதான் ராணி கூட சேர்ந்துட்டு சதி பண்ணியிருக்காங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அந்த பையப்புள்ள ஹீரோயினை தேடி வர, இங்க அவ இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் அதை வரேன் அப்படின்ட்டு அவ கிளம்பும்போது இவனை வேறுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவளை இழுத்து வச்சு உமா கொடுக்க நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், நாம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாவளோ. ஆனா அங்க உள்ள என்ன நடக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது. அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதரா அப்படிங்கிற மாதிரி விடிய உட்காந்துக்கிறாங்க அதே இடத்துல. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில ஹீரோயினை வந்துட்டு, எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நைட் வந்து உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாம நைட் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி இல்ல அதை பத்தி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம ஊரை பத்தி நமக்கு தெரியல, மற்றவங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லைல்ல. அங்கே பண்ணி நம்ம ஹீரோவையா அவனோட ஸ்டடி தான் காமிக்கிறாங்க. அவன் இருந்துகிட்டு ஒரு விஷயத்தை கேட்குறான், நீங்க இப்போ வந்துட்டு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுக்கான காரணம் உங்க ஒய்ஃப் வந்துட்டு எக்ஸ் ஒய்ஃப் அப்படி இருந்ததாலயா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க மேல எனக்கு அக்கறை அது மட்டும்தான் இருந்துச்சு. இவன் மேல அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு எனக்கே தெரியல. மாஸ்டர் லவ் விஷயத்துல அப்படிதான் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, அது நீ சொல்றியா? அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் நம்ம பிரதரையும் தான் காமிக்கிறாங்க. அவன் இருந்துகிட்டு, உன்னோட திட்டத்துக்காக நீ எந்நேரமும் அங்கேயே இருக்கணுமா, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சேஃபா தான் ஃபீல் பண்றேன், அவன் ரொம்ப நல்லவனாவும் இருக்கான். ஓஹோ நல்லவனா இருக்கானா? இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோ அதுக்கப்புறம் இளவரசி வந்துடுறாங்க. அதுவும் பிடிச்ச கேக்லாம் எடுத்துட்டு வராங்க. உடனே ஹீரோயினுக்கு ஊட்டி விட இங்க ப்ரோவுக்கு பத்திக்க, அவனை ப்ரோன்னு சொல்லக்கூடாது, இனிமேல் இல்லைன்னே சொல்றேன், ஏன்னா போக போக உங்களுக்கே புரியும். அப்படி கேட்க ஊட்டி விடும்போது அங்கதான் கேட்க இவனு சாப்பிட்றான். இது வந்துட்டு இவனுக்கு அலர்ஜி. அந்த விஷயத்த பார்த்தோன்னே இளவரசிக்கு ஒரு டவுட் ஆகுது, இந்த வில்லன் பையப்பிள்ளைக்கும் கொஞ்சம் டவுட் ஆகுது. அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டன்ட்டை போயிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறீங்களே, நம்மளோட மருத்துவர் வர சொல்லு, அந்த கேக்கு தான் உங்களுக்கு அலர்ஜின்னு தெரியும்ல, அப்புறம் அதை சாப்பிட்டீங்க, எல்லாரையும் செக் பண்ணி தான் நான் கொண்டு வந்தேன், அப்படி இருந்து எப்படி இதுல வந்துச்சு அப்படின்னு தெரியல, அவங்க மருத்துவரை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதை ஒட்டு கேட்டுட்டு இருந்த நம்ம வில்லன் பையப்புள்ள அந்த ஆளு வர்றப்ப அவனை கடத்தி வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா நீங்க ஒரு குடும்பத்துக்கு தான் நீங்க ராயலா இருப்பீங்க, அதனால இப்போ நீ இளவரசருக்கு ராயலா இருக்கனா வாய்ப்பே கிடையாது, ஏன்னா வந்துட்டு அவன் ராணியோட பையன், உங்களோட எதிரியா தான் நீங்க பாப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு நீ ஹெல்ப் பண்றது எனக்கு டவுட்டா இருக்கு. உன் சட்டையை கலறான்ட்டு சட்டையை கலட்டாது, அதுல ஒரு சிம்பிள் இருக்கு. ஆக மொத்தத்துல நீங்க ராணிக்கு எதிரான குடும்பம் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் அந்த மூணாவது இளவரச ஃபேமிலியோட நீ உனக்கு ரொம்ப லிங்க் இருக்கு. நீ என்னதான் நீ இங்க இருந்திருந்தாலும் உன்னோட அப்பா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நீ பயந்துதான் ஆகணும். எனக்காக நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ராணியா தான் மீட் பண்ண போறான். நாளைக்கு பேரரசரை வர சொல்லுங்க, முக்கியமான ஒரு திட்டம் நான் போட்டிருக்கேன், அதுல பக்காவா நிறைய விஷயங்கள் மாட்டுது, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கண்ணு தெரியாத பொண்ணும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் மாட்டுவாங்க, இந்த விஷயத்துல என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு நேர இளவரசியை தான் பார்க்க போறான். இளவரசியை பார்க்க போனா இளவரசி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா,
உன் மேல அடிக்கிற வாசனை வந்துட்டு ராணி இருக்கிற இடத்துல வர வாசனையாச்சு, அங்க நீ போயிட்டு வந்தியா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சமாளிச்சிட்டு இருக்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்படி அவ வந்துட்டு அவளுக்கு டீ ஆத்தி குடுக்குற நம்ம மெய்டு அதுல ஏதோ பவுடர் கலந்து அதை குடிக்க சொல்றா. அதை குடிச்ச உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஆக மொத்தத்துல வேற ஏதோ பிளான் போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா ராணி, அதாவது பேரரசர் வந்துட்டாரு, நம்ம ஹீரோட அப்பாவும் வந்துட்டாரு. 2 பேரும் அப்படியே குழஞ்சு பேசிட்டு இருக்கும்போது நம்ம பையன் இருந்துட்டு நம்ம சொல்ற விஷயத்தையே கேட்க மாட்டாங்களாம் போல. நம்ம மருத்துவர் இருந்துட்டு ஒரு சில குறிப்பெல்லாம் எழுதி அனுப்பிச்சுட்டு இருக்காரு. இவன் 3 வருஷமா போருன்னு இருந்துட்டு அந்த காயத்துக்குலாம் கரெக்டான மருந்து எடுக்கிறது இல்லையா, இதை நம்மள்ட்ட மறைச்சிட்டு இருக்கான், இதை நீங்க வேணா பார்த்து படிச்சு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. அதுவும் ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டானே சொல்லலாம், உண்மை தெரிய போகுதோ அப்படிங்கிற மாதிரி. அதை அவர் இளவரசர் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அப்போ இங்க இருக்கிறது 3வது இளவரசர், அதுவும் 9வது இளவரசர் வந்துட்டு கொல்லப்பட்டுட்டாரு. உண்மை இதுதான், முகத்தை மாத்திக்கிட்டு தான் இங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வில்லன் பையபுள்ள ஆல்ரெடி லெட்டரா மேக் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டான் போல. இதை வச்சுதான் அங்க பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் போல. அவங்க அப்பா அம்மா வச்சு அந்த மருத்துவரை மிரட்டி இப்ப இப்படி ஒரு லெட்டர் எழுத வச்சு கொண்டு வந்துட்டாங்க. இதை படிச்ச உடனே படிச்சிங்களா அப்படின்னு ராணி அக்கறையே கேட்கும்போது அதை நீயே படிச்சு பாரு அப்படின்னு சொன்னோடனே ஆகா இது ஒரு பெரிய திட்டம் இருக்கு போல, வசமா மாட்டிட்டாங்க அப்படின்னு ராணி பையன் போல ரொம்ப சந்தோஷமா படிக்குது. படிக்க தான் தெரியுது அவங்க பையன் இறந்து போயிட்டாங்க, இங்க இருக்கிறது வந்துட்டு 3வது இளவரசர் அப்படின்னு செம்ம காண்டாயிட்டு, அப்போ உண்மையிலே நீ யாரு? உண்மையிலே நீ முகத்தை மறைச்சு வச்சிருக்கியா இல்ல மாத்தி வச்சிருக்கியா? சொல்லு அப்ப என் பையனோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ஹீரோக்கு. உடனே அவனும் மண்டி போட்டு நான் வந்துட்டு 3வது இளவரசன் தான், உங்க பையனை கொன்னுட்டேன் அப்படிங்கிறப்ப துரோகம், இதெல்லாம் பச்சை துரோகம், இவனை முதல்ல கொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப அவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி விஷயத்த நீ எதுக்காக பண்ணுன? அப்போ அவனை ஏன் கொன்ன? அவங்க தான் அவங்க வீட்டுக்கு வந்த மருமவ மேல தப்பான பழிய போட்டு என் கூடயும் அவங்க கூடயும் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லி சதி பண்ணது எல்லாமே 9வது இளவரசர் தான். இல்ல நாங்க அப்படி பண்ணவே கிடையாது, நீயும் அந்த இப்ப இசையா வந்திருக்கால அவளும் தான் ஏதோ பிளான் போட்டு எங்களை சதி பண்றீங்க, இந்நேரம் அவளும் அங்க செத்து போயிருப்பா அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே இதை நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி பேரரசர் கேட்கிறாரு. அப்ப கரெக்டா அங்க இருந்து ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்த உடனே அப்படியே மண்டி போட்டு பேரரசு 3வது இளவரசர் சொல்றதுதான் உண்மை, ராணி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா லீ குடும்பத்தோட மொத்தமா துரோகங்கிற பட்டத்தை கட்டி விட்டுட்டு அதுல இருந்து ராணுவ பொறுப்பை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எதிராகவே இங்க ஆட்சி பண்ண அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அப்பட்டமான போய் என் பையனையும் கொண்டுட்டு இவங்க நாடகமும் கட்டுறாங்க. அப்போ நான் நாடகம் கட்டுறதா இருந்தா இதெல்லாம் நீங்க உங்க எதிராளிங்க கூட பகிர்ந்துகிட்ட லெட்டர் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டாந்து கொடுக்குறா. அதை என்ன பண்ணிருக்கான ஹீரோயின், இவ தான் அங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டால, அதனால இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. ஆல்ரெடி ராணிக்கு நம்ம மெய்டு பைய புள்ள வேலை செய்யறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கான்னா, ராணிக்கு எதுக்காக இந்த புள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவை கடத்தி வச்சுட்டு தான் அது வேலை செய்ய வச்சிருக்கு. அதனால அவங்க அம்மாவை ரிலீஸ் பண்ணி அவங்களை பத்திரமா பாத்துக்கிட்டோன்னு உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் போது உடனே நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வ, ஏன்னா இப்போ உங்க அம்மா காப்பாத்துறதுன்னா, ஆனா உனக்கான தட்டனை இருக்குங்கும் போது அவனோட அடியாள் இருக்கால, அதாவது பாதுகாவலர், அவன் டபுக்குன்னு அந்த பிள்ளையை கட்டி பிடிக்கிறான். இவளை எனக்கு ரொம்ப நாளா பிடிக்கும் இளவரசி, இவ எந்த ஒரு தப்பிக்க மாட்டா, அவங்க அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே அப்படி பண்ணா, ஏதாவது உதவி பண்ணுங்க, அப்போ இனிமேல் ராணி போடுற பிளான்லாம் எங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதே மாதிரி அவ பவுடர் கலக்கிறது உண்மை, அதை ஹீரோயின் குடிக்கிற மாதிரி கீழே ஊத்திட்டு அதை இன்னொரு ஆளை வச்சு நோட் பண்ணிருக்குது நம்ம ராணி. அவ்வளோ கேடித்தனமான ராணி நம்ம ராணி. இப்படிதான் இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சு வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த லெட்டரை நான் எங்க இருந்து எடுத்தேன்னா, அது ராணியோட சீக்ரெட் அறையில இருந்தா எடுத்தேன். நான் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி இவங்க நம்பணும், அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டு நான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ஸை ஒவ்வொன்னா கொடுக்க அவரு படிச்சு பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ மொத்த குடும்பத்தையும் நீ போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறியா? இல்ல 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 அப்படின்ட்டு ராணி பையபுல கத்தி கதறிட்டு இருக்குது. அந்த நேரத்துல நம்ம இளவரசி டபுக்குன்னு உள்ள வந்து நானும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இறங்கி நிக்கிறா. இப்போதான் ஒரு விஷயமே நமக்கு புரியுது, இந்த பொண்ணும் இளவரசியும் வந்துட்டு நம்ம ராணியோட புள்ள கிடையாது. நம்ம 9வது இளவரசர் இருக்கார் தெரியுமா, அந்த வில்லன் சைக்கோ, அவன் மட்டும்தான் ராணியோட புள்ள. இப்ப இவ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா, என்னோட அம்மாவை இவங்க தான் கொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க கழுத்தை கொன்னாங்க. இல்ல இல்ல அதுவும் போய் அது பொய்யா இருக்கவே வாய்ப்பு இல்லப்பா, ஏன்னா அவங்க கொலை பண்ணும் போது அந்த கட்டிலுக்கு கீழே நான் இருந்தேன், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா என்ன காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்க அமைதியா இருந்து உயிரை விட்டாங்க. அது மட்டும் பண்ணல, இவங்க நிறைய பணிப்பெண்களோட உயிரையும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தையும் கொடுக்க அதுல எழுதியிருந்ததை படிச்சு பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம இவளை கூட்டிட்டு போய் கொன்னுடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும் போது அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் குஜாலா இருக்குது. அப்போ ஒரு விஷயத்த சொல்றா, நான் வந்துட்டு
குற்றம் சுமத்தப்பட்ட அந்த ஃபேமிலியோட 2வது பொண்ணு தான் என்னோட அக்கா தான் 9வது இளவரசோட ஒய்ஃப். இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு ஒரே பொண்ணு தான். ஆமா, நாங்க ரெட்டை பிறவியா பிறந்தோம் தான். ஒரே ஒரு பொண்ணு தான் உயிரோட இருக்கிற எங்க அப்பா வளர்த்தாரு. அதனாலதான் இவ்வளவு உண்மையை நான் வெளியே கொண்டு வர முடிஞ்சுது. அதனால எனக்கான அரசியல் நீதி நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப வேற வழியே இல்ல. இந்த இடத்துல அந்த லேடிக்கு மரண தண்டனை கொடுத்தே தான் ஆகணும். அப்படியே அந்த லேடியை இழுத்துட்டு போறப்ப பின்னாடி இருக்கிற நம்ம ப்ரோ சரி வில்லன் பயவுல ஆகா நம்ம போட்ட பிளான் மொத்தமும் சொதப்பிடுச்சு, நல்ல வேலை நம்மள எந்த விதத்தையும் இந்த ராணி பயப்புள்ள போட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கிறப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ என்னை எப்படி ஏமாத்திட்ட, என் பையன் மூஞ்ச வச்சு ஏமாத்திட்டல, உனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் சொல்லவா, இவ இந்த மயக்க மருந்துல இருந்து மட்டும்தான் தப்பிச்சா, ஆனா மயக்க மருந்தோடு சேர்த்து நான் ஒரு விஷமா அவளு வச்சிருக்கேன், இந்நேரம் அவன் ரத்தம் கக்கி இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்ல அங்க ஹீரோயின் ரத்தம் கக்குறா. ஹீரோ ஓடி போயிட்டு இதுக்கான மாத்து மருந்து எங்க, இதுக்கான மாத்து மருந்து நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அதுவும் ரத்தம் கக்கி அங்க இறக்குற மாதிரி போகுது. இவனுக்கா ஒன்னும் புரியல, ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னு தெரியவும் இல்ல. அந்த நேரத்துல ஹீரோயின் ஒரு விஷயம் மட்டும்தான் ராணி சொல்லுது, இந்த சதி திட்டத்துல எனக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க, அது யாருங்கிறது எனக்கே தெரியாதுங்கிறப்ப ஹீரோயின் கத்தி கதற ஆரம்பிச்சிடறா. ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு யாரு யாரு அது யாருன்னு சொல்லுங்கும்போது அங்க ராணி மண்டையை போட்டுருது. இங்க எல்லாம் இங்க சால்வ் ஆகுது. அடுத்த செகண்ட் ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல கட்ட முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. ஆனா அந்த விஷத்தை முறிக்கிற அளவுக்கு இங்க இருக்கிற வைத்தியர்கள் யாருமே திறமை வாய்ந்தவங்களா இல்ல. ஒரு 3 மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்து வேலைக்கு ஆகுமா ஆகாதாங்கிறது 12 மணி நேரம் கழிச்சு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இதுல தப்பான மருந்தை நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா அவங்க உடனே இறக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, சரி எனக்கு வேற வழியே தெரியல, இப்போதைக்கு நான் அந்த மருந்தை சாப்பிட்றேன், அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அந்த மாத்து மருந்து 3 மருந்து இருக்குன்னு சொல்றீங்களே அதை கொடுங்க, அதை நான் குடிச்சு பார்த்துட்டு அதுல எது அவளுக்கு கரெக்டா இருக்குங்கிறத ஒரே டைம்ல கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க, அவன் அசிஸ்டன்ட் இருந்துட்டு இதெல்லாம் தேவையா மாஸ்டர் அப்படிங்கிறான். எனக்கு அவர் ரொம்ப முக்கியம். ஹீரோ பயப்புல ரத்த வாந்திலாம் எடுத்து அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்துடுறான். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம வில்லன் பயப்புல அந்த மாத்து மருந்து எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அதுவும் தோல் மேல சாட்சி வச்சு ஊட்டுன்னு ஊட்டிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு காண்டாகுமா ஆகாதா? இதுல இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த விஷத்தை ராணி கிட்ட கொடுத்ததும் அவன் தான், இப்ப அதுக்கான மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்திருக்கதும் இவன் தாங்கும்போது நம்ம ஹீரோக்கு டவுட் வருமா வராதா? நேரா போயிட்டு கேட்கறான், அதுக்கான மாத்து மருந்து யாருக்கிட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் ராணி செத்து போச்சு, அது எப்படி உன்கிட்ட மட்டும் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்ட உடனே ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஆனா அவன் அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான், என்னோட அரசவையில எல்லா மாத்து மருந்தும் இருக்கும், எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு பிட்டை போட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். இங்க பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட காதல காமிக்க, அவளும் காதல காமிக்க, இதை பார்த்து வில்லன் பைய வயிறு எரிய அங்கே இருந்து கட்டுப்பாயிட்டு கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கு அப்புறம் இளவரசியை தான் போய் பார்க்க போறான். இளவரசி கொஞ்சம் ஷார்ப்பான ஆள் போல. அன்னைக்கு ராணியோட இடத்துல இருந்த பர்ஃப்யூம் அவன் மேல அடிச்சுது, இன்னைக்கு வந்து ஆன்டிடோட் கண்டுபிடிச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த அரண்மனைக்குள்ளார, அதாவது மருத்துவர் அடைக்கப்பட்ட அரண்மனையில இருந்துட்டு நீ வெளியில வரதையும் பார்த்தேன். இவ்வளவு விஷயங்கள் வேற ஏதோட உனக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் எந்த ஒரு விஷயமே இல்லை, உங்களுக்காக நான் ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன பரிசு? இல்ல 9வது இளவரசோட பிறந்தனால ராணி சிறப்பாக கொண்டாடும் போது உங்க கண்ணில் ஒரு ஏக்கத்தை பார்த்தேன், அன்னைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதை என்னால கொடுக்க முடியல அப்படின்னு இவன் சமாளிச்சு விட்டுகளை போட்டுட்டு இருக்கான். இளவரசியும் லைட்டா கவர்ந்த மாதிரி தான் தெரியுது. அதே நேரம் நம்ம ஹீரோ பையவுள்ள 2 பேரும் சேர்ந்து ஒன்னா குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாட் பாத்துக்கு கூட்டு போயிருக்கான் நம்ம ஹீரோயினை. ஹாட் பாத்து குளிக்க கூட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு இருமல் கொஞ்சம் அதிகமா வந்தோடனே மருந்து சாப்பிடுன்னு கொண்டு கொடுக்குறான். பயபுள்ள என்ன பண்ணியிருக்குது, மருந்து வேணான்னு சொல்லி இருக்குது. ஒரு நல்ல பயபுள்ளையா இருந்தா இவன் என்ன பண்ணியிருக்கணும், சரி வேணான்னு சொல்லிட்டா, ரொம்ப கசக்குதுன்ட்டா, அதனால சர்க்கரை அள்ளி கொடுத்தாவது ஏதாவது கொடுத்துருக்கணும் அவளுக்கு. ஆனா பயபுள்ள என்ன பண்றான்னா, அவனோட வாயில ஊத்திக்கிட்டு பாத்டப்புக்குள்ள இறங்கி இச்சின்னு மருந்தை எப்படி கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் வாயில என்ன சர்க்கரையா இருக்கும் எனக்கு புரியல. இப்படி 2 பேரும் மருந்தை கொடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் டெவலப் ஆகுது. நமக்கு அடி வயிறு எரியுது, என்ன பண்றது, யூர் 90s கிட்ஸா மாறிட்டோம்ல, வேற என்ன பண்ண முடியும். அப்படியே அது மட்டும் இல்லாம பயபுல ஒரு டைலாக் வேற சொல்றான், இனிமேல் நீ மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா நான் இப்படிதான் மருந்து கொடுப்பேன் அப்படிங்கிறான். இதுக்கு பேர் மருந்து இல்லடா, மருந்து இல்ல. உன்னோட மனசுல இருக்கிற விஷயத்தையும் ஹீரோ ஓப்பனா சொல்லிடுறான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த. இந்த கருமத்தை தான் பல பேர் சொல்ல முடியாம தாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றா பாருங்களேன், இதுதான் வேற லெவலு. அதுக்கப்புறம் நம்ம பயபுள்ள என்ன பண்ணுறான்னா, அவளுக்குன்னு அழகாக ஒரு ஹேர் பென் ரெடி பண்ணி அதை கொண்டாந்து நம்ம ஹீரோயின் தலையில் வைக்கலான்னு வைக்கிறம்போது கரெக்டாக நம்ம வில்லன் பயபுள்ள வந்துட்டு, இவங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்காது, நான் கொடுக்குறதான் பிடிக்கும் அப்படின்னு அவன் ஒன்று கொண்டாந்து கொடுக்க வர ஹீரோயினுக்கு தான் இப்போ லவ் ஒரு கோட்டை ஆகி போச்சே. உடனே நீங்களே வச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை விட அவனை வச்சு விட, இங்கே இன்னொரு ஹேர் பெனை எடுத்துகிட்டு வந்தவன் கட்டுப்பில் கை இழுத்த அதுக்கு அவன் கையில் குத்த ரத்தம் வடிகிறது கூட தெரியாமல் இங்கே பார்த்து பொறாமப்பட்டு இருக்கிறான் பயப்புள்ள. அந்த ஹேர் பென் வந்துட்டு இளவரசிக்கு போகுது. இளவரசி வந்துட்டு இப்போதான்
நம்ம வில்லன் பைப்பில் மேலே கொஞ்சம் ஃபீலிங்கில் இருக்காங்களே, அதனால அந்த ஹேர் பின்னை அவங்களோட தலையில் வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரெக்க கட்டி. அந்த ரெக்க கட்டி ஃபீல் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் ரெக்க கட்டி மேலே பரமா அப்படிங்கிற மாதிரி பட்டத்தை கொண்டாந்து கொடுக்குறான். இதை நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. இல்லை, நீங்கள் குழந்தை பருவமாக மாறுறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் இளவரசிக்கும் விட்டு போகிறான், ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் கரெக்ட் பண்ண பார்க்குறான். என்ன ஜென்மண்டா நீ, ஒருவேளை பாய் பெஸ்டியாக இருப்பானோ. அவங்களும் அப்படியே கொஞ்சம் சிரிப்போட ஸ்மைலோட அப்படியே ஹாப்பியாக இருக்கிறப்ப அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட கசின், அதாவது அந்த ஒரு பொண்ணு ஆல்ரெடி காமிப்பாங்கல்ல, நம்ம ஹீரோயின் வர்றப்ப பழத்தை தூக்கி போடும், தட்டிக்கு வெளில போகும். அந்த பொண்ணு வந்துட்டு, பரவாயில்ல நீ வந்துட்டு ஹீரோ கூட நெருக்கமாயிட்ட, நாளைக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணி உன்னை பக்கத்தில் சேவைக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது ஒரு நடக்கவே நடக்காது. என்ன தைரியம், ஒரு கிட்டார் வாசிக்கிறவ என்ன எடுத்து பேசுற அப்படின்னு பள்ளிக்குன்னு ஒரு அறை விட்றா, அவளும் திருப்பி ஒரு அரை செப்புள்ளியே சாத்தி வைக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இந்த செவில்ல சாத்தினது, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மருந்து பரிமாறிட்டு இருக்கலாம், வேற எந்த லெவலுக்கு போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. சகோஸ் மறந்துட்டேன், இன்னொரு விஷயம், கமெண்ட்ஸை ஏன் படிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன திட்டுறது எனக்கு நல்லா புரியுது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, நான் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகி போச்சு, 2 கமெண்ட் தான் வந்திருக்கு. மொத்தத்தில் அடுத்த வீடியோவில் நான் மொத்த கமெண்ட் சேர்த்து படிச்சிடறேன். கமெண்ட் படிக்கல அப்படின்ட்டு என்ன கத்தியால குத்த வர சகோஸுக்கு நான் வெள்ளை கொடி காமிச்சிட்டு அப்படியே ஹாய் சொல்லி பாய் சொல்றேன்.